ஹலோ ஆல். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இதே நேரத்தில் கிட்டத்தட்ட நம்ம கூட இருந்த ஒரு 1500 பேர் வந்து மிஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 100லேருந்து 200 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. அது மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டு தான் இப்போ நேபாளில் நடந்திருக்கு. யூஸ்வலாக நமக்கு வந்து இந்த பவர் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இயற்கை வந்து அதோட சக்தியை நிரூபிக்கிறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ரூபத்தில் வந்து அது ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது போல் வந்து ஒன்ஸ் அகைன் வந்து அந்த நேச்சர் அதோட பவரை ப்ரூவ் பண்ணுற விதமாக ஒரு விஷயத்தை தான் இப்போ நேபாளில் நடத்தியிருக்கு. ஆக்சுவலாக நேபாளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஏஜி. ஆக்சுவலாக நேற்று காலையில் பார்த்திங்க அப்படின்னா நேபாளில் இருக்கக்கூடிய ரிவரில் ஒரு மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வந்திருக்கு. ஸோ இந்த வெள்ளம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கரையோரமாக இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்ஸ் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிருக்கு. அண்ட் இதில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் வந்து மிஸ் ஆகியிருக்காங்க. அண்ட் ஒரு 100லேருந்து 200 பேர் வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடும் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக இருந்திருக்கு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நேபாளுங்கிறது வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் பீகார், இது ரெண்டுத்தையுமே ஈக்குவல் பண்ணுற மாதிரி இந்த நேபாள் இருக்கும். அண்ட் நேபாளுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திபெத் இருக்கும். திபெத்துக்கு அப்புறம் வந்து சைனா இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து இந்த நேபாள் அண்டு திபெத் இது ரெண்டுத்தோடைய பார்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஹிமாலயன் ரேஞ்சஸாக இருக்கும். அதாவது இமயமலை தொடர்கள்னு சொல்கிறோம்ல, அது ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மலான மலை மாதிரி இருக்காது. இது எல்லாமே வந்து பனிப்பாறைகளான கிளேஷியர்ஸ் மவுண்டைன் தான். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பனிமலைகளாக தான் இருக்கும். இந்த பனிமலையில் ஒரு குறிப்பிட்ட மலை பார்த்திங்க அப்படின்னா பிரேக் ஆகி அந்த திபெத்தில் போகக்கூடிய லேண்டே அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவரில் வந்து விழுகுது. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பனிப்பாறைகள் உடஞ்சி விழுகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அது சின்ன சின்ன பிரேக்கேஜஸாக ஆகும். அது வந்து அந்த ரிவர் வாட்டர்லேயே வந்து ஃப்ளோ ஆகிடும். பட் இது வந்து இருக்கிறதுலே பெரிய லெவலில் விழுந்திருக்கு போல இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ரிவர் போகிற இடத்துல வந்து இது ஒரு பிளாக்கேஜ் மாதிரி ஏற்படுத்தி, ஸோ அதனால் வந்து அந்த ரிவரில் போன தண்ணி வந்து டேமில் வந்து ஸ்டோர் பண்ணால் எப்படி ஸ்டோர் ஆகுமோ அது போல் வந்து அது அங்கே பிளாக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 21 மீட்டர் வரைக்குமே அந்த தண்ணி வந்து ரைஸ் ஆகிருக்கு அதோட லெவல். ஸோ ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் வந்து அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த ஐஸ் பாறையுமே வந்து உடச்சிக்கிட்டு இந்த ரிவர் வந்து ஃப்ளட்டாக மாதிரி கன்வெர்ட் ஆகி போயிருக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரி நடக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன்று ஃப்ளட்டு மட்டும் வரும், மழை அதிகமாக பெஞ்சு ஃப்ளட்டு மட்டும் வரும். இல்லை அப்படின்னா மழை பெஞ்சதுனால லேண்ட்ஸ்லைட் நிலச்சரிவு மட்டும் நடக்கும். நமக்கு கேரளாலலாம் நடக்கும்ல, ஸோ அது மாதிரி நடக்கும். இல்லை அப்படின்னா வந்து இந்த பனி மலைகள் இருக்கக்கூடிய அவலான்ச்சின்னு சொல்லக்கூடிய பனி சரிவுகள் இந்த மாதிரி நடக்கும். பட் இந்த இன்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா 3மே நடந்திருக்கு. நமக்கு ஐஸ் வந்து பிரேக்கேஜ் ஆகி அந்த ரிவரில் விழுகுது. ரிவரில் வந்து அது விழுந்து பிளாக்கேஜ் ஏற்படுத்துறதுனால வாட்ரு வந்து அங்கே வந்து ஃப்ளட்டு மாதிரி ஸ்டோர் ஆகுது. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் பிரேக் ஆகிறப்ப வந்து இந்த வாட்டர் ஃப்ளட்டும் அதுக்கப்புறம் இந்த ஐஸ் பிரேக்கேஜும் சேர்ந்து அதுக்கப்புறம் போகிறப்ப அந்த கரையோரமாக இருக்கக்கூடிய எல்லா மணல் பாங்கான பகுதியெல்லாம் நிலச்சரிவு மாதிரி ஏற்பட்டு அந்த ஃப்ளட்டு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஒரு வாட்டர் ஃப்ளட்டு மாதிரி இல்லை, அது பார்த்திங்கன்னா ஒரு சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளட்டு மாதிரி மாறி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு டிசாஸ்டர் ஏற்படுத்துறதுக்கான ஒரு ரீசனாக இருந்திருக்கு. இன்கேஸ் வந்து நமக்கு அந்த பனிப்பாறை மட்டும் விழுந்திருந்து தண்ணி ஓடாமல் இருந்துச்சுனாலும் இந்த இஷ்யூ நடந்திருக்காது. இல்லை தண்ணி மட்டுமே ஓடி இருந்துச்சுனாலும் இந்த மாதிரியான பெரிய இஷ்யூ நடந்திருக்காது. இல்லை லேண்ட்ஸ்லைட் மட்டும் நடந்துருச்சுனாலும் அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் நடந்திருக்கும். பட் இந்த இன்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா 3மே சேர்ந்து நடந்தது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய டிசாஸ்டர், இவ்வளோ பேர் வந்து உயிரிழக்கிறதுக்கான மெயினான ரீசனாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவர் பார்த்திங்க அப்படின்னா நேபாளுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப இன்னும் ஒரு சில ரிவரோட இது ஜாயிண்ட் ஆகுது. இந்த லேண்டேன்னு சொல்கிற ரிவர் இருக்குது பார்த்திங்களா, ஸோ இது வந்து நேபாளுக்குள்ளே வரும்போது கோஷி ரிவர்னு சொல்லி ஒரு ரிவரோட இது ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதுதான் அந்த நேபாளில் ஓடக்கூடிய ஒரு மிக லென்த்தான ஒரு ரிவர், அந்த கோஷி ரிவர். ஸோ இதோட வாட்டரும் வந்து இந்த ஃப்ளட்டோட ஜாயிண்ட் ஆனதுனால அது இன்னுமே அதிகமாக அதோடைய அந்த கெப்பாசிட்டி, அந்த லெவல் ஆஃப் ஃப்ளட்டுன்னு சொல்லுவாங்க, ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ரிவர் பார்த்திங்க அப்படின்னா திரிசூலி ரிவரோட ஜாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாராயணி ரிவரோட ஜாயிண்ட் ஆகும். ஸோ இப்படி ஒவ்வொரு ரிவரோட ஜாயிண்ட் ஆகிறப்ப அந்த வாட்டரோடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஹை ஸ்லோப்லேருந்து கீழே டவுன் ஸ்ட்ரீமுக்கு போகிற ரிவர் தான். ஸோ அதனால் அதோட ஸ்பீடுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்ததுனால என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு மிகப்பெரிய மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் வந்து நம்ம வீடியோ இந்த இமேஜ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நார்மலாக ஃப்ளட்டு போகிறப்ப இருக்கிறதுக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே வாரி அள்ளிட்டு போகிறது மாதிரி இருக்கும். அது வந்து மண் மாதிரியும் இருக்காது, தண்ணி மாதிரி இருக்காது, ஒரு சேராக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ரொம்ப ஒரு பீக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு நேபாளுக்கும் திபெத்துக்கும் நடுவில் வந்து அந்த பார்டர் போர்ட் ஒன்று இருக்கும், ஒரு பெரிய பில்டிங். அந்த பில்டிங்கே கவர் பண்ணுற அளவுக்கு அந்த ஃப்ளட்டுங்கிறது வந்திருக்கு. அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ளட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதனால் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் சைடில் இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த ரிவரோடைய பெண்டு எங்கெல்லாம் இருந்துச்சோ அது எல்லா இடத்துலையுமே இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் அந்த ரிவருக்கு
நடுவில் போன டேம், பிரிட்ஜஸ், ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ இந்த சேட்டலைட் இமேஜில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது முன்னாடி எப்படி இருந்துச்சு, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டிசாஸ்டரை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதுக்கு அந்த ஆற்றோடைய நடுவில் இருக்கக்கூடிய நிறைய பவர் பிளான்ட்டும் இருந்திருக்கு. அதாவது ஹைட்ரோ பவர் பிளான்ட்லாம் இருந்திருக்கு. ஸோ அதுவுமே கம்ப்ளீட்டாக வந்து இப்போ கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஒரு சில டேட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஆற்றுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பிரிட்ஜஸ் இருந்ததாகவும், அந்த 40 பிரிட்ஜஸுமே வந்து இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கவுண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர் நடக்கிறப்ப அது கொஞ்சம் மிஸ்மேட்சாக தான் ஆகும். ஏன்னா நமக்கு எக்ஸாக்டான ரிப்போர்ட் தெரியாது. இப்போ வரைக்கும் சொல்கிறது அது. ஸோ இதோட கம்ப்ளீட்டான அந்த இம்பேக்ட் என்ன அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். பட் இந்த டிசாஸ்டர் நடந்ததும் இதில் வந்து ஒரு 1500 பேர் 200 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மை. இந்த மிஸ் ஆனவங்க இறந்துருக்கிற எண்ணிக்கையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர் யூஸ்வலாக இனிஷியல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ அதுதான் இப்போ நியூஸில் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இதில் வந்து இருக்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபாரினர்ஸாக இருந்திருக்காங்க. இந்த மிஸ் ஆனதுலையும் இந்த இறந்து போயிருக்கிறவங்களையும் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி லோக்கலில் வந்து ஒரு டிசாஸ்டர் ஏற்படுது அப்படின்னா அந்த நாட்டோடைய மக்கள் இல்லைனா அந்த குறிப்பிட்ட பகுதியில் வாழ்கிறவங்க தான் அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க. பட் இந்த இன்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபாரினர்ஸாக இருக்கிறாங்க. அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நேபாளுங்கிறது ஒரு டூரிஸ்டர் பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் நேபாளுக்கு அப்புறம் திபெத்தில் பார்த்திங்க அப்படின்னா கைலாஸ் மான்சரோவர் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த புனித யாத்திரையெல்லாம் போவாங்களா அந்த மாதிரியான ஒரு இடம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா வேலில் இருக்கக்கூடிய நிறைய நாட்டுகள்லேருந்து டூரிஸ்டராக வருவாங்க. ஸோ அது மாதிரி வந்ததில் தான் இந்த மாதிரியான டிசாஸ்டரில் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அதனால தான் இதில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரினர்ஸாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 18 கண்ட்ரிஸ் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க அவங்களோட நாட்டிலேருந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் இந்தியா நம்ம தான் வந்து அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கவுண்ட் எல்லாமே வந்து எகைன் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் தான். ஏன்னா நமக்கு வந்து இந்த நியூஸே இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. நிறைய பேர் வந்து இந்த நியூஸே பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்களோட ஃபேமிலியும் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு மியர் அப்ராக்சிமேஷன் கவுண்ட்டு தான். பட் இதில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் வந்து ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்கங்கிறது மட்டும்தான் இப்போ ப்ரைமரி ரிப்போர்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதனால் இந்த ஃபாரினர்ஸ் வந்து ட்ரிப்பு போன இடத்துல இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த இதுக்கும் அவங்க போனதுக்கும் இந்த ஃப்ளட் வந்த ஏரியாவுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர் சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெசிடென்ஷியல் அப்படிங்கிற ஏரியாவை தாண்டி எல்லாமே கமர்ஷியல் பில்டிங்காக இருந்திருக்கு. அதாவது ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலு, ரிசார்ட்டு, அப்புறம் வந்து கார் பார்க்கிங், இந்த மாதிரி டூரிஸ்டருக்காக இருக்கக்கூடிய இடங்களாக தான் இந்த ஆற்றுக்கரையோரமாகவே இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து இதில் நிறையா பேர் வந்து ஃபாரினர்ஸ் மாட்டியிருக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இந்த டிசாஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான மிகப்பெரிய ஒரு அப்டக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமே அந்த நேபாளோட டிஸ்ட்ரிக்ஸ் 2 இது இருக்குது. ஸோ இதுலேருந்து இந்த பக்கம் போகிறதுக்கும் ரோட் டிரான்ஸ்போர்ட், அந்த பிரிட்ஜஸ், ரோட்ஸ் எதுவுமே இல்லாதனால ஃபிசிக்கலாகவும் யாரையும் கம்யூனிகேட் பண்ண முடியல. அதே போல் நமக்கு கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த டவரு, மற்ற சிஸ்டம்லாமே டேமேஜ் ஆகிருக்கிறதுனால டெக்னிக்கலாகவும் அவங்க யாரையுமே வந்து கான்டாக்ட் பண்ண முடியல. ஸோ இதுதான் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அப்டக்கிளாக இருக்குது. ஸோ வேலை இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் இப்போ ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்திருக்காங்க. இப்போ யூகே பார்த்திங்கன்னா $5 million அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸும் பார்த்தீங்கன்னா ஒரு $5 million அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா வந்து ஒரு 2 ஃப்ளைட்டில் வந்து மெடிசன், அதுக்கப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது மோரோவர் ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 10 days ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு யூஸ்வலாக வந்து ஃப்ளட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது தண்ணி மட்டும்தான் வரும். அந்த ஃப்ளட்டு போனதுக்கப்புறம் அந்த இடம் ட்ரைன் ஆகிடும், நமக்கு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறத தாண்டி இந்த மட்டுன்னு சொல்லக்கூடிய சேறு, சகதி, அதுக்கப்புறம் கட்டடங்கள் இடிஞ்ச அந்த இடிமானங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அந்த இடமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேரால் மூடப்பட்ட இடம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து ட்ரெயின் ஆகி அது காஞ்சி அதில் வந்து நம்ம இறங்கி அவங்கள மீட்கிறது அப்படிங்கிறது அது அவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட்டு டாஸ்க்காக ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு டெப்த்தும் வந்து அதிகமாகும். ஏன்னா நமக்கு ரிவர் இடம் அப்படின்னாலே வந்து அதோடைய ஆழம்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து இந்த மட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்றப்ப அதோடைய அந்த ஹைட் உள்ளே புதையிறது அப்படிங்கிறதும் இன்னும் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனை வந்து மீட் அவுட் பண்ணுறது, இல்லை அவங்க பாடியை வந்து கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது அது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயமா இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நாள் வரைக்குமே போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது.
ஆக்சுவலாக இந்த டிசாஸ்டர் ஆனதுக்கு மேஜரான ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த திபெத்தில் இருக்கக்கூடிய பனிப்பாறை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உடஞ்சி விழுந்ததுக்கு ஃபஸ்ட்டு 4.4 ரிக்டர் அளவில் வந்து எர்த்குவேக் வந்ததுனால இந்த பனிப்பாறை உடஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க காலையில். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்சினால் அந்த பனிப்பாறைகள் உருகி அங்கே வந்து ஒரு லேக் மாதிரி ஃபார்ம் ஆனதாகவும், அந்த லேக்கோட அந்த வாட்ரு வந்து அந்த மவுண்டனோட அந்த கிளேஷியரோடைய பாட்டமை வந்து ரொம்ப வீக் பண்ணி அதுக்கப்புறம் அது மேலே இருக்கக்கூடிய பகுதி மட்டும் வெயிட் தாங்காமல் கீழே வந்தது மாதிரி இப்படி 2 தியரி சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு, எதனால் வந்து அந்த கிளேஷியர் வந்து உடஞ்சிச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் கிளேஷியர் வந்து உடஞ்சி அது வந்து ஒரு பிளாக்கேஜ் மாதிரி ஏற்படுத்தி அது மூலயமா வந்த ஃப்ளட்னால தான் இந்த டிசாஸ்டர் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. பட் எக்ஸாக்டாக எதனால் வந்து அந்த ஐஸ்ங்கிறது உருகி உடஞ்சி விழுந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சொல்லலை. ஸோ அதோட ரிசர்ச்சுங்கிறது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஃபைனலாக அவங்க என்ன சொல்கிறாங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக என்னென்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் இந்த டிசாஸ்டர் பார்க்குறப்ப எனக்கு 2 விஷயம் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சு. ஒன்று, இந்த நேச்சரோட பவர் வந்து எப்போதுமே ஹியூமன் நம்மளை விட வந்து ஒரு படி மேலே தான் இருக்குது அப்படிங்கிறதான். ஏன்னா இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் வந்து சைக்ளோன் எங்கே ஃபார்ம் ஆகுது, எவ்வளோ ஸ்பீடில் வருது, அதோட ரொட்டேஷன் என்ன, அது எந்த டைரெக்ஷனில் போகுது, எவ்வளோ ரெயின் பெய்யும் அப்படிங்கிறது வரைக்குமே நம்மளால் சொல்ல முடிஞ்சாலும், இந்த மாதிரியான ஒரு டிசாஸ்டர் வரப்போகுது, இதனால் இவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆக போகிறாங்க, இவ்வளோ பேர் நாங்கள் இந்த டெக்னாலஜி மூலிமா ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கிறது இப்போ வரைக்குமே இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப எப்போதுமே நேச்சருங்கிறது நம்மளோட ஒரு பங்கு மேலே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அண்ட் 2வது பார்த்திங்க அப்படின்னா, இந்த இன்சிடெண்ட்டில் மாட்டின எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா, மெஜாரிட்டியான பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தண்ணியை போட்டு ட்ரைவ் பண்ணி ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் ஆக்சிடென்ட் ஆனவங்களோ, இல்லைன்னா வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூ இல்லை லவ் ஃபெயிலியர் அதனால் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டவங்களோ, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூ இல்லைன்னா அடிதடி தகராறு இந்த மாதிரி விஷயத்தில் இறந்து போனவங்களோ இல்லை. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு டூரிஸ்டர் பிளேஸ்க்கு போனவங்க. அண்ட் அதுலேயும் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேன் சரோவர்னு சொல்லக்கூடிய ஒரு புனித யாத்திரைக்கு போனவங்க தான் இதில் நிறைய பேர் இருக்காங்க. இதை பார்க்குறப்ப வந்து இந்த இறப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எப்போ வேணாலும் வரலாம், எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நமக்கு எந்த ஒரு தப்பான ஒரு விஷயமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு அடாவடியான ஒரு விஷயம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போன ஒரு டூரிஸ்டருக்கு இந்த மாதிரியான ஒரு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு பார்க்குறப்ப, ஸோ எதுவுமே இங்கே பர்மனெண்ட் இல்லை, எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசாஸ்டர் இன்னும் நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கு மேலே யாரும் வந்து இதில் மிஸ் ஆகிருக்கக்கூடாது, அண்ட் இந்த டெத்து டோல் அப்படிங்கக்கூடியது இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத ப்ரே பண்ணிக்கிறத தாண்டி இந்த விஷயத்தை முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சொல்லணும். ஏன்னா இப்போ நியூஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஹேபிட் வந்து நிறைய பேருக்கு இல்லாதனால இந்த இன்சிடென்ட் நடந்ததே நிறைய பேருக்கு தெரியல. இப்போ இந்த நியூஸ்லேயும் இந்த ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி மற்ற சோஷியல் மீடியாலையும் இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து எங்கள் ஃபேமிலியும் போயிருக்காங்க, எங்கள் சர்க்கிளில் இருந்தவங்களும் போயிருக்காங்கங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இப்போ எம்பசிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த லெவல் ஆஃப் அஃபெக்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறது ப்ரே பண்ணிக்கிறத தாண்டி இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையுமே சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உண்மையாகவே நான் எத்தனை பேர் அங்கே போயிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து அங்கே ஸ்டக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ பார்ப்போம் என்ன ஆக்சுவலாக அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.